என்ன பித்தனா பேயா அப்படின்னு யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற சிவபெருமான பார்த்து ஒருத்தர் கேட்டது மட்டும் இல்லாம பாட்டும் பாடியிருக்காரு. சிவபெருமான் அவர் மேல கோவப்படாம தன்னுடைய நண்பனா ஏத்துக்கிட்டாரு. சிவபெருமானுடைய நண்பனான ஒரே காரணத்தினால சிவபெருமான அவர் பாடா படுத்திட்டாரு. அவருதான் சுந்தரமூர்த்தி நாயனார். இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. 63 நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல முதன்மையானவர்கள் வந்து ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்களதான் நம்ம மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்றோம். கைலாயத்துல சிவபெருமானுடைய அருளால தோன்றியவர் தான் இந்த சுந்தரர். கைலாயத்துல நந்தவனத்துக்கு போய் தினமும் பூக்களை பறிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யறது இவருடைய வழக்கம். ஒரு நாள் நந்தவனத்துக்கு போகும்போது அங்க அனந்தினி, கமலினி அப்படின்ற தேவலோக பெண்களை பார்த்து அவங்க அழகுல மயங்கி ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு. பாக்குறது தப்புன்னு தெரிஞ்ச சுந்தரர் வந்து பூக்கள் எடுத்து சிவபெருமான் கிட்ட போறாரு. சிவபெருமான் சுந்தரரை பார்த்து கேக்குறாரு, சுந்தரா என்ன பார்த்துட்டு வர அப்படின்னு. ஐயோ நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு. சிவபெருமான் சொல்றாரு, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல, ஆனா கைலாயம் அதுக்கான இடம் கிடையாது. நீ பூலோகத்துக்கு போய் அந்த பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துட்டு உனக்கு எப்ப திரும்ப கைலாயம் வரணும்னு தோணுதோ அப்ப வா அப்படின்னு சொல்றாரு. சுந்தரருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சிவபெருமான் கிட்ட கெஞ்சுறாரு, நான் இங்கே இருக்கேன், என்ன இருந்தாலும் உங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சிவபெருமான் சொல்றாரு, இது வந்து நீ பண்ணது தப்புக்கான தண்டனைன்னு நான் சொல்லல சுந்தரா. ஆசைப்பட்டுட்டா கைலாயத்துல இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆசை இல்லாதவங்க தான் கைலாயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு நான் போறேன், ஆனா எனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சிவபெருமான் கேளு சுந்தரான்னு கேக்குறாரு. அதுக்கு சுந்தரர் சொல்றாரு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ண போனேன் அப்படின்னா பூலோகத்துல நீங்க வந்து உடனே என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேக்குறாரு. சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்து உனக்கு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. சரி, இப்ப பூலோகத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா? திருமுனைப்பாடி அப்படின்ற ஒரு நாட்டுல திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து சடையனார், இசை ஞானியார் அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. 2 பேரும் சிவனடியார்கள். சிவபெருமானுடைய அருளால ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு நம்பி ஆரூரார் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. நம்பி ஆரூரார் ரொம்பவே அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து வீதியில விளையாடிட்டு இருந்ததாம். அப்போ அந்த விளையாடுற அழகை பார்த்து அந்த நாட்டுடைய ராஜா வந்து அந்த குழந்தை மேல ரொம்பவே ஆசைப்பட்டு சடையனார்கிட்ட போய் உங்க குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாராம். சடையனாரும் சந்தோஷமா தத்து கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு ராஜகுமாரனா அரண்மனையில வளர ஆரம்பிக்குது. அந்த காலத்துல ஆண்களுக்கான கல்யாண வயசு வந்து 16 வயசு. இந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகும்போது சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பக்கத்து ஊரான புதூர்ல வந்து ஒரு சிவாச்சாரியோடைய மகள் சடங்கவை அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதுக்காக பேசியிருக்காங்க. திருமணம் பண்ண போற நாளும் வந்துச்சு. மேடையில வந்து நம்பியாரூராரும் சடங்கவையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திருமணம் நடக்க போற கொஞ்ச நேரத்துல ஒரு குரல் கேக்குது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு வயசானவர் கையில தடியோட ருத்ராட்சம் பட்டையெல்லாம் போட்டுட்டு மெதுவா நடந்து வராரு. ஏன் ஐயா நீங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு நம்பி ஆரூரார் எழுந்து வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ஆரூரா நீ இனிமே என்னுடைய அடிமை, அதனால நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாது, என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்பி ஆரூராருக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, நான் எப்படி உங்களுக்கு அடிமையாக, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடி எடுத்து காட்டுறாரு. இதுல உன்னுடைய பாட்டன் வந்து எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு, அவருடைய தலைமுறையே இனிமே எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்பியாரூராருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. அவர் வந்து எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, ஏன் இவர் இந்த ஓலைச்சுவடியை வாங்கி கிழிச்சாரு, உண்மையை மறைக்கிறதுக்காக தானே அப்படின்னு கேட்கிறாரு. நம்பியாரூராருக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ என்ன பித்தனா பேயா, நான் எப்படி உனக்கு அடிமையாவேன், அந்தனருக்கு எப்படி அடிமையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து, சரிங்கய்யா நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா நீங்க முதல்ல எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி நீங்க சொல்றத உடனே நம்ப முடியும், ஊர் என்னன்னு சொல்லுங்க, அங்க நாங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிக்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவர் வந்து, என்னுடைய ஊர் வந்து திருவெண்ணெய்நல்லூர், எல்லாரும் என் கூட வாங்க, நான் அங்க போய் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறாரு. நடந்தே போறாங்க. அங்க போனதும் அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இந்த வழக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி இவருடைய பாட்டன் வந்து எனக்கு எழுதி கொடுத்த ஓலையை வந்து இவர் கிழிச்சிட்டாரு, ஆனா என்னுடைய அடிமை அப்படின்னு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்பியாரூரார் மேல அந்த பெரியவர் வந்து வழக்கு பதிவு பண்றாரு. நம்பியாரூராரு எல்லாரும் கேக்குறாங்க, உன்னுடைய மாற்று கருத்து என்ன இதுல அப்படின்னு.
நம்பியாரூரார் சொல்றாரு, இதை நான் நம்ப மாட்டேன். இவர் ஏதோ ஏமாத்துறாரு. அது எப்படி அந்தணருக்கு அந்தணர் வந்து அடிமையாக முடியும்? அந்த மாதிரி சட்டம் இது வரைக்கும் இல்லையே. அப்புறம் எப்படி எங்க பாட்டன் வந்து எழுதி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு தான் நான் ஓலைச்சுவடியை ஆதாரமா காட்டினேன். அதை வந்து இவர் கிழிச்சிட்டாரு. அது படி ஓலை மட்டும்தான். என்கிட்ட ஒரு மூல ஓலை இருக்கு. நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. மூல ஓலைச்சுவடியை எடுத்து ஒரு வேதியர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து பழைய ஓலைச்சுவடி ஏதாச்சும் இருந்தா நம்பியாரூரார் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்றாரு. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து முதல் கொண்டு எல்லாமே ஒத்து போகுது. வேதியர் சொல்றாரு, இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பியாரூராருக்கு மட்டும் இல்ல, அவங்க அப்பாவுக்கு சடையனாருக்கு, அந்த ராஜாவுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல அங்க நடக்கிறது. என்னடா இது இவர் இப்படி சொல்றாரே, எப்படி இது உண்மையாகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, சரி ஐயா, இப்ப நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க இந்த ஊருன்னு சொல்றீங்களே ஐயா, நாங்க உங்களை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. உங்க வீடு எங்க இருக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க. என் வீடு தானே, நான் காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு நடந்து ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போறாரு. எல்லாரும் பின்னாடியே போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா பெரியவர் வந்து மறைஞ்சிடுறாரு. அங்க இருந்த லிங்கத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது. சுந்தரா, முன் ஜென்மத்துல என்னுடைய தொண்டனா நீ கைலாயத்துலதான் இருந்த. அப்போ 2 பெண்கள் மேல நீ ஆசைப்பட்டுட்ட. அதனாலதான் நான் வந்து உன்னை மறுஜென்மம் கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். அதனால இப்ப வந்து இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. உனக்குன்னு அந்த 2 பெண்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. அதனால அவங்கள கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ சிவ தொண்டுகளை வந்து பண்ணிட்டு ஊர் ஊரா போய் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட தப்பு பண்ணும்போது நீங்க என்னை தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிருந்த. அதனாலதான் இப்ப நீ தப்பு பண்ணும்போது நான் உன்னை தடுத்து ஆட்கொள்றதுக்காக பெரியவர் மாதிரி நான் வேஷம் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லுது. இது கேட்ட சுந்தரருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. கீழே விழுந்து மன்றாடி அழறாரு. வந்தது எம்பெருமான் அப்படின்னு தெரியாமையே நான் வன்மையா திட்டிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழறாரு. பெருமான் அசரீரி மூலியமா சொல்றாரு, நீ என்ன வன்மையா திட்டுனன்னு சொல்றல்ல, அதனால நீ இனிமே வன் தொண்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு செல்லமா. நீ வந்து என்னுடைய நண்பன் மாதிரி, அதனால நான் உன்னை தப்பாலாம் நினைச்சுக்கல சுந்தரா. எனக்காக இப்போ ஒரு பதிகம் பாடு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லுது. உங்களை பத்தி பாடுறதுக்கு எனக்கு என்ன தெரியும், என்னன்னு நான் பாடுவேன் உங்களை அப்படின்னு சொல்லி சுந்தரர் கேட்கிறாரு. அதனால என்ன, என்னை பார்த்து பித்தனா பெய்யான்னு கேட்டல, அதை வச்சே ஒரு பாட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அசரீரி மூலியமா சொல்றாரு. அப்பதான் முதல்ல சுந்தரர் வந்து சிவபெருமானுக்காக முதல் பதிகத்தை பாடுறாரு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. சிவபெருமானும் எல்லா பதிகங்களையும் கேட்டுட்டு சுந்தரரை வந்து ஆசிர்வதிச்சு அனுப்புறாரு. நீ இனிமே வந்து ஒரு திருத்தலமா போய் சிவதொண்டு பண்ணு. தக்க சமயம் வரும்போது அந்த பெண்களை நான் உன் கண்ணில் காட்டி நானே இந்த திருமணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சுந்தரரும் அங்கிருந்து சந்தோஷமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. முதல்ல அவர் போன இடம் வந்து தில்லை நடராஜர் கோவில். தில்லை அப்படின்றது வந்து இப்ப வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இவர் போற எல்லா தலங்களையும் வந்து சிவத்தொண்டு பண்றாரு, சிவபதிகம் பாடுறாரு. இறைவனும் இவருக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்துல காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சீர்காழிக்கு போறாரு. சீர்காழிக்கு போய் அங்கேயும் பதிகத்தை பாடுறாரு. அடுத்தது திருவாரூர் போயிட்டு இருக்காரு. திருவாரூர்ல மக்களுடைய கனவுல வந்து சிவபெருமான் வந்து என்னுடைய தோழன் சுந்தரன் வருவான், அவனை வந்து நல்லா வரவேற்று உபசரிங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாராமா. அதுக்கப்புறம் அந்த மக்களும் சிவபெருமான் சொன்ன மாதிரி சுந்தரனுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து அவரை வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிவபெருமானுக்கு நண்பனா இருந்தாரு இல்லையா, அதனால இந்த பேரு கொடுத்தாங்க. சுந்தரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து, நான் வந்து உன்னுடைய கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டேன். அதனால இனிமே வந்து நீ எப்பவும் மனக்கோலத்திலேயே இரு. நீ பண்ண சிவத்தொண்டு எல்லாமே போதும். இனிமே வந்து உனக்கு திருமண வாழ்வு வந்து அமையும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச நாள் திருவாரூர்லயே வந்து சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது சுந்தரருக்கு. அந்த பெண் வேற யாரும் இல்ல, தேவலோகத்துல 2 பெண்களை பார்த்து ஆசைப்பட்டிருப்பாரு இல்லையா, கமலினி அனந்தினி. அதுல இருந்து கமலினி அப்படின்ற பெண் வந்து திருப்பணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க திருவாரூர்ல மறுஜென்மம் எடுத்து. இப்ப அவங்க பேர் வந்து பறவை நாச்சியார். பறவை நாச்சியாரை பார்த்து சுந்தரருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பறவை நாச்சியாருக்கும் சுந்தரரை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. உடனே சுந்தரர் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்றாரு, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவபெருமானும் அந்த ஊர் பெரியவங்க கனவுல போய் இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அவங்களும் வந்து சிவபெருமான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்களும் கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிவபெருமான் கிட்ட போய் பதிகத்தை பாடி, எனக்கு நெல்லு வேணும், மக்களுக்கு நான் கொடுக்கணும், அதனால எனக்கு நெல்லு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவபெருமானும் மூட்டையா நெல்லையும் கொடுக்குறாரு.
நான் எப்படி தூக்கிட்டு போவேன், எனக்கு ஆள் அனுப்பு தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானும் சிவகணங்களை வந்து அனுப்பி வச்சாரு. தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் தூக்கிட்டு போய் கொடுக்குறாங்க. சுந்தரரும் பறவை நாச்சியாரும் சேர்ந்து நெல்லை வந்து ஊர் மக்களுக்கு தானமா வழங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில் கோயிலா போய் பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கோயில்ல போய் பாடும்போது எனக்கு தங்க காசு வேணும், எனக்கு தங்க காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவபெருமானும் தங்க காசு இருக்கிற மூட்டைகளா கொடுக்குறாரு. அன்னைக்கு மட்டும் ஆள் அனுப்பிச்சல, இன்னைக்கும் ஆள் அனுப்ப தூக்கிட்டு போறதுக்கு, நான் எப்படி திருவாரூர் வரைக்கும் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னால தூக்க தானே முடியாது, பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆத்துல நீ போட்டுரு, அது பாட்டுக்கு திருவாரூர் வந்து சேர்ந்துரும், அங்க போய் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. இப்படி ஆத்துல போட்ட தங்க காசு தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதை நம்பாம கையில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஆத்துல போட்டுட்டு திருவாரூருக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா உண்மையாவே தங்க காசு தண்ணியில வந்துருச்சு. சுந்தரருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க, இது எப்படி தங்க காசு வந்து தண்ணியில வந்துச்சு, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சுந்தரர் சொல்றாரு, சிவபெருமான் தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ஆத்துல போட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாராச்சும் நம்புவாங்களா? உடனே அந்த மக்கள்லாம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவர்கிட்ட தங்க காசு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அதை காட்டி மக்களை வந்து நம்ப வச்சிடுறாரு. சுந்தரர் என்னெல்லாம் பண்ணாரு, எங்கெல்லாம் போய் பதிகம் பாடினாரு, இன்னொரு பெண்ணை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.